ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்த சிறை படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம டானாக்காரன் தமிழோட அவரோட கதை. அதோட ஒரு டானாக்காரன் படத்தோட சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஒரு யதார்த்தமான ஒரு படம், நல்லா இருக்கு. அப்துல்லான்ற ஒரு சிறை கைதி. விக்ரம் பிரபு வந்து எஸ்கார்டு டீமில் இருப்பார், கோர்ட்டில் கொண்டு ஆஜர் பண்ணுறவர் கைதிகளை. அவர் கூட 2 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. இந்த அப்துல்லான்ற கைதியை கூப்பிட்டுட்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அதுக்கு நடுவில் தப்பிச்சானா இல்லையா அப்படின்ற மாதிரி மீதி கதை போகும். ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கும் அவனுக்கு பின்னாடி. அதுக்கு இவர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனோட ஃப்ளாஷ்பேக், இந்த அப்துல்லான்ற கைதியோட ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் தேவையில்லாமல் ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கும். அவனோட அவங்க மாமா, அந்த அக்கா வீட்டுக்காரரு அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஒரு இதாக போகும். அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் விக்ரம் பிரபுவுமே வந்து ஒரு இந்த படமே அதுக்கு தான் வைங்களேன். நம்ம ரூல்ஸ்னு ஓடாம அதுல கொஞ்சம் மனிதாபிமானத்தை கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஒரு கைதியோட ஒரு வாழ்க்கையே மாறுதுன்ற மாதிரி தான் இந்த ஒரு கதை. ஜஸ்டின் பிரகாஷோட இசை நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி யதார்த்தமா இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ ஒருத்தரோட, அவர் ஒரு முஸ்லீமா வருவாரு. ஒரு ஒரு மேட்ரு ஒன்று நல்லா இருக்கும். இந்த படம் ஏன் எடுத்தாங்கன்ற மாதிரி அதுல ஒரு மனிதநேயம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அந்த லவ்வுமே ஒரு மாதிரி கனெக்ட். அந்த ஹீரோ வந்து புதுசுன்ற மாதிரியே தெரியாது, நல்லா நடிச்சிருக்காப்புல. அடுத்தடுத்த படங்கள் இவருக்கு நல்லா அமையும். ஒரு தடவை பார்க்கலாங்க, தாராளமா நல்லா இருக்கு.